ஒரு ராஜா தன்னோட 4 அமைச்சர்கள்ல ஒரே ஒரு அமைச்சர பிரதான முதல் அமைச்சரா நியமிக்கணும்னு நெனச்சு, அவங்களுக்கு ஒரு போட்டி வச்சாரு. கணித முறைப்படி லாக் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு பூட்ட நீங்க திறக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த போட்டி. நாளைக்கு உங்களுக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாரு. 3 பேர் நைட்டு ஃபுல்லா ரெடி ஆனாங்க. அவங்க கிட்ட இருக்கிற புத்தகங்கள், பின்ன அவங்களுக்கு தெரிஞ்ச நல்லா படித்த அறிவாளிகள் கிட்டலாம் கேள்விகள் கேட்டு அதுக்கு ப்ரிப்பேர் ஆனாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் நல்லா படுத்து தூங்கி எந்திரிச்சு காலையில வந்தாராம். அந்த பூட்டு முன்னாடி கொண்டு வந்து வைக்கப்பட்ட உடனே எல்லாருமே ஒவ்வொருத்தரும் நோட்டு, பேப்பர், பேனாலாம் எடுத்து எழுத ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணாரு, அந்த பூட்ட நல்லா உத்து பார்த்தாராம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சாம் அந்த பூட்டு பூட்டப்படவே இல்ல அப்படின்னு சொல்லி. ஈஸியான ஒரு சொல்யூஷன கொடுத்து முடிச்சுட்டாராம். வேதத்துல இப்படியா ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல், சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகள்லயே அதுக்கு உண்டான தீர்வும் இருக்கு. ஏன் ரொம்ப நம்ம படபடப்போட, நம்ம அது ஏன் ரொம்ப பதறி நம்ம அந்த காரியத்த பார்க்கணும்? கர்த்தர் கரத்துல விடுவோம். கர்த்தர் நம்மள பத்திரமா பார்த்துக்குவார். நம்மள சோதனைகள ஜெயிக்க கர்த்தர் பலன்படுத்துவார். காட் பிளெஸ் யூ.